பணியாளர்களே, காவலர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைம்ல எனக்கு பேச கொடுத்திருக்கீங்க. எல்லாரும் இங்க பசியில டயர்டா இருக்காங்க. சோ என்னுடைய பேச்சு நான் ரொம்ப சுருக்கமா பேசுறேன். மானிய கோரிக்கை வரும்போது நான் விரிவாக பேசுகிறேன். இன்னைக்கு எல்லாரும் அவங்கவுங்க கருத்துக்களை பேசியிருக்கோம். இன்னைக்கு அதுக்கு எல்லா விட முக்கியமா இன்னைக்கு உலக கதர் தினம். அந்த கதர் தினம் இன்றைக்கு நம் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க போராடிய சுதேசியை கொண்டு வந்த நம்மளுடைய தந்தை காந்தியடிகளுக்கு இந்த நாளிலே நினைவு கூறுவோம். கதர் ஆடைகள் என்பது இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் உரிய பாரம்பரியமான உடை. அவையில் இருக்கும் அனைத்து சகோதரர்களையும் நான் பார்க்கிறேன். எல்லாரும் கதர் உடித்து எப்பொழுதும் ஒரு சிறந்த உதாரணங்களாக தமிழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டின் எடுத்துக்காட்டாக விளங்குறீங்க. இவை எல்லாவற்றுக்கும் முக்கியமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் உச்ச நட்சத்திரமாக இருந்த காலத்திலே இருந்தே தன் வாழ்நாள் முழுவதும் கதராடைகளை உடுத்துவதையே தன் வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்தார். அவர் பல இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் வாழ்ந்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். ஏன்னா அந்த கதர் உடையை தமிழுடைய தமிழகத்தின் பாரம்பரிய உடையா அனைவருமே எப்பவும் ஒரு கலாச்சார உடையாக பயன்படுத்தணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே போல நான் சார்ந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் தலைவர் அவர்களுக்கும், நான் வெற்றி பெற்ற விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கும், விருதகிரீஸ்வரருக்கும், எங்கள் கழக தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நாம பேச வேண்டியது பட்ஜெட் குறித்த அந்த பதில் நாம் சொல்லணும். இன்னைக்கு 2 பட்ஜெட் முடிஞ்சிருக்கு. ஒன்று ஜெனரல் பட்ஜெட், இன்னொன்னு வேளாண் பட்ஜெட். அப்படி பார்க்கும்போது பொது பட்ஜெட்ல முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே வந்திருக்கு. எல்லாரும் சொல்றது போல போன்ற ஆட்சியில வந்த திட்டங்கள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி. என்ன பொறுத்த வரைக்கும், தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் விரும்பும், மக்கள் வரவேற்கும் திட்டங்கள் எந்த ஆட்சி வந்தாலும் தொடர வேண்டும் என்பதுதான் தேமுதிகவினுடைய நிலைப்பாடு. அது பெயர் மாற்றீங்களா இல்லையா அது வேற. பட் அந்த திட்டங்கள் மக்களுக்காக தொடரப்படணும். ஏன்னா இது மக்கள் வரி பணத்துல நடக்குது. இந்த சட்டசபையிலிருந்து ஒவ்வொரு அறிவிப்பிலிருந்து எல்லாமே மக்கள் வரி பணத்தில அறிவிப்பவை. அப்படி இருக்கும் பொழுது அந்த திட்டங்கள் நிச்சயம் வரவேற்கப்பட வேண்டும், அது எந்த ஆட்சியில் இருந்தாலும். அதே போல இன்றைக்கு விருதாச்சலம் தொகுதியில மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று டே 1ல இருந்து இந்த அவையிலே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவைத்தலைவர் அவர்களுக்கும் அது தெரியும். இது இன்றைய பிரச்சனை இல்லை, நீண்ட நெடிய ஒரு கோரிக்கை. அதற்கான ஒரு அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்தோம், நானும் என் தொகுதி மக்களும். ஏன்னா அதுக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்கினாதான் ஒரு மாவட்டம் அறிவிக்க முடியும். ஆனால் இன்று அறிவிக்கவில்லை, வெகு விரைவில் அறிவிப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதே மாதிரி இன்னைக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இடத்திலும் நெல் மணிகள் அறுவடை செய்யப்பட்டு திறந்த வெளியிலே கிடக்கு. அதையெல்லாம் கிடங்குகளில் பத்திரப்படுத்துங்கள் என்பதை தொடர்ந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் இன்னும் அதுக்கான ஆய்வு பணிகள் நடக்கல. நான் சார்ந்த விருதாச்சலம் தொகுதியில பல்வேறு ஒன்றியங்களில் இருக்கின்ற கிராமங்கள் காத்துக்குடல், கார்குடல், கருவேலங்குறிச்சி, வயலூர், சின்னப்பரூர், இது ஜஸ்ட் ஒரு 5 கிராமங்களை சொல்றேன். இது மாதிரி நூற்றுக்கணக்கான கிராமங்களில் பல லட்சம் நெல் கதிர்கள் திறந்த வெளியில இன்னைக்கு இருக்கு. அதையெல்லாம் மழையில் நினைந்து இன்னைக்கு முளை விடுகின்ற நிலையில இருக்கு. அதை நிச்சயமாக துறை சார்ந்த அமைச்சரும் இந்த அரசாங்கமும் கவனத்திலே கொண்டு அதற்கான இடத்தை ஒதுக்கி அதை பாதுகாக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதை உற்பத்தி செய்ய ஒரு விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்பது உண்மையில் விவசாயியா இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். எனவே அதை தயவு செய்து நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டும் கிடையாது, ஏற்று கூலி, இறக்கு கூலி,
மற்ற கூலிகள் எல்லாம் கொடுத்து அவங்க செய்யற அந்த விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காம இன்னைக்கு நஷ்டத்துல தான் விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் என் வார்த்தை மாற்று கிடையாது. இதுல டிபிசி தளவாட பொருட்கள், சாக்கு முட்டைகள், அதே போல சணல்கள் கூட இல்லாம நம்மளுடைய விவசாயிகள் கஷ்டப்படுகின்ற நிலைமை இருக்கிறது என்பதையும் இந்த அரசாங்கத்தினுடைய நான் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். எனவே அவைத்தலைவர் அவர்களும் துறை சார்ந்த அமைச்சர்களும் முதலமைச்சரும் உடனடியாக டெண்டர் விடப்பட்டு ஆட்சியர்களுக்கு நீங்கள் அறிவிப்பு கொடுத்து உடனடியாக அந்த பணிகளை தொடங்க வேண்டும் என்பதையும் மக்கள் சார்பாக இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு முன்ன இருந்த ஆட்சியெல்லாம் 2-3 நாளிலேயே அந்த நெல்லை நெல் கொள்முதல் பண்ணிடுவாங்க. பட் இந்த ஆட்சி புதிய ஆட்சி என்பதனாலோ என்னவோ இன்னும் பல நாட்கள் ஆகி கூட அந்த நெல்களை இன்னும் கிடங்குகளுக்கு கொண்டு போக முடியல. நெல் கொள்முதல் செய்ய முடியாததுனால பல லட்சம் விவசாயிகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்பது உண்மை. அதனால் உடனடியாக நெல் கொள்முதல் செய்து அந்த விவசாயிகளை காப்பாற்ற வேண்டியது இந்த அரசின் கடமை. இங்க இருக்கின்ற வேளாண் பட்ஜெட்டை படைத்த வேளாண் துறை அமைச்சர் கும்பகோணத்தை சேர்ந்தவர். அவர் சார்ந்த அவர் தொகுதியிலேயே 15 நாட்கள் 30 நாட்களுக்கு மேல் நெல் இன்றளவும் அந்த கொள்முதல் செய்யப்படாததால நிறைய நெல் வீணாயிட்டு இருக்கு. அது துறை சார்ந்த அமைச்சர் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய கடமை. அதே மாதிரி நாம மத்த ஸ்டேட் கிட்ட தண்ணி கேட்கிறோம், நாம் தன்னிறைவு பெற்றதா இருக்கணும். இந்த டே 1 நான் பதிவு வச்சேன். இப்ப இன்னைக்கு மழை வந்துகிட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் டேம்ஸ் ஃபுல் ஆகுது, எல்லா இடத்துலயும் கரை புரண்டு ஓடுது. ஒகேனக்கல்ல இருந்து நீங்க எல்லாரும் பாக்குறீங்க. இதை சரியாக நம்ம ஆட்சி பயன்படுத்திக்கணும். இப்ப தூர்வாருங்க, இப்ப தடுப்பணைகளை கட்டுங்க, வருகின்ற மழையை சேவியுங்கள், வீணாக கடலில் கலப்பதை தடுங்கள். நாம் தன்னிறைவு பெற்றவர்களாக யாரிடமும் கையேந்தாத நிலையை தமிழ்நாடு உருவாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். அதே போல இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இல்ல, இருந்தாலும் அவருக்கு இது போகும். இன்னைக்கு எல்லாரும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க எல்லாரும் பேசுறத நான் காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க? அவை இன்னைக்கு அமைச்சர்கள் ஏற்கனவே அனைவரையும் ஒன்று கூட்டி இந்த அவையிலேயே தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. அப்ப எதுக்கு மீண்டும் ஒரு அனைத்து கட்சி கூட்டம்? இதுதான் அவங்க சொல்வது. ஆனா நம்ம உறுப்பினர்கள் எல்லாம் மீண்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லி தொடர்ந்து பேசுறோம். அப்பதான் எம்பிக்களுடைய கூட்டம் நாளைக்கு இருக்கு அப்படின்னு வருது. அது வர்றாங்களா இல்லையா என்பது தெரியாது, அது நாளைக்கு பார்ப்போம். நாங்க ஒண்ணுதான் நான் சொல்ல விரும்புறேன். கேப்டன் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இதே அவையில் இருந்த பொழுது ஒட்டுமொத்த கட்சிகளையும் தமிழக பிரச்சனைகளுக்காக ஒன்றாக டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சு தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்காக சந்திச்சார். அதுபோல் நமது முதல்வர் அவர்களும் இது நம்ம மக்கள் பிரச்சனை, நம்ம தமிழ்நாட்டின் பிரச்சனை, இங்க எந்த வேறுபாடு வேணாம், அனைத்து கட்சியையும் ஒன்றாக திரட்டி தமிழ்நாட்டின் பிரச்சனையாக இருக்கும் நீட்டுக்காகவும் மேகதாதுக்காகவும் காவேரி தண்ணீருக்காகவும் நிச்சயமாக எல்லாரையும் அழைத்து சென்று 10 நிமிஷம் முடிஞ்சிச்சுங்க, சுருக்கமா முடிங்க.